அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம போடுற வீடியோவில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து இப்போ ஏஐ பண்ணி போடுறது, எடிட்டிங் பண்ணி போடுறது, ரொம்ப ஷார்ட்லேருந்து எடுத்து போடுறது, இதெல்லாம் போட்டால் வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது. எதுக்கு சொல்கிறோம்னா, நிறைய பேர் அந்த கூகுள்லேருந்து ஃபோட்டோவை எடுத்து போடுறது, எடிட் பண்ணி போடுறது, நிறைய இதெல்லாம் வந்து யூடியூப் வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் ஒரிஜினல் முகத்தை வந்து என்றைக்குமே ஆடியன்ஸ்க்கு வந்து காமிங்க. நீங்கள் எடிட் பண்ணி போடுறது, காப்பி அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடுறது, அப்படி இருக்கக்கூடாது. வாய்ஸ் வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது இன்னும் வந்து யூடியூப்பில் வந்து ஒன்றும் சொல்லலை. அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்து போடுறது வந்து ஒரிஜினலாக போடுறவங்களும் போடுதாங்க, வாய்ஸ் எடுத்து போடுறவங்களும் போடுதாங்க. கூகுளில் இருந்து தனியாக எடுத்து போடுறது, இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆகாது. சரியா? எனக்கே இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அப்படினாலுமே எனக்கு ஒரு காப்பிரைட் வந்துட்டு. இப்போ என் பையனை வச்சு வெடி போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அவன் போய் வெடி போட்டான். அந்த வீடியோ எடுத்ததுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. எனக்கு காப்பிரைட் வந்து முடிஞ்ச அளவு வராமல் பார்த்துக்கோங்க. காப்பிரைட் வந்ததுன்னா சேனலே இதாயிரும். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக அந்தந்த வீடியோ வந்து ஒரிஜினல் முகத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எப்போதுமே காமிச்சிட்ருங்க. எடிட் பண்ணி முடிஞ்ச அளவு கூகுளில் இருந்து எடுத்து போடுறது, ரொம்ப கிராஃபிக்ஸ் பண்ணி போடுறது, அதெல்லாம் வந்து வேண்டாம். போட்டால் வந்து மானிட்டேஷன் கிடைக்காதுன்னு சொல்லுதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.